பாம்பன் தோப்பு தேங்காய் சாதம் செய்வது எப்படி? தேவையான பொருட்கள்: திருகிய தேங்காய், அதாவது இது மாதிரி இதை வச்சு திருகுங்க, இல்லை அருவாமனை, இல்லை அந்த கிரேட்டரில் செஞ்சிங்க. மிக்சியில் போட்டிங்கன்னா ரொம்ப இதாகிடும். அதனால் இது பாருங்கள், அப்படி பூ மாதிரி இருக்கும். இது மாதிரி செஞ்சிங்கன்னா, அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, உளுந்து எல்லாம் ஒரு டம்ளர் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ தேங்காய் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் 10 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, எல்ஜி தூள், சன்ஃப்ளவர் ஆயில் இது எடுத்துக்கோங்க. கல் உப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுங்க ரெடியாக. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நம்ம எப்பொழுதுமே வீட்டில் காலையில் ஸ்டவ் பற்ற வைக்கணும்னா இந்த மேலே இருக்க பர்னரை இப்படி சுற்றி விடணும். சுற்றுதா? 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்படி சுற்றி விட்டோன்னா அதில் அழுக்கு படிஞ்சிக்கின்னு நமக்கு இடைஞ்சல் பண்ணாது. இப்போ இது மாதிரி டெய்லி காலையில் இது மாதிரி பண்ணிடணும். அதை ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி கூடுமான வரைக்கும் இண்டாலிய பொருளோ அல்லது இரும்பு பொருளையோ யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து நமக்கு குடல் இதெல்லாம் நம்ம அதை கெடுக்காது. ஏன்னா நம்ம உடம்புல எல்லாமே சுருங்கி விரியும் தன்மை கொண்டது, இதயத்திலேருந்து எல்லாமே. அதனால் அந்த சுருங்கி விரியும் தன்மையை வந்து இதெல்லாம் கெடுக்காது. ஆனால் அந்த அலுமினியம் என்ன பண்ணுன்னா அந்த தன்மையை கெடுத்து இல்லாத வியாதியெல்லாம் உண்டு பண்ணிடும். அதனால் கூடுமான வரைக்கும் மண்பானை, மண் சட்டி, இண்டாலியம், அப்புறம் இரும்பு, இது 3 பொருளை நம் சமையலுக்கு பயன்படுத்தலாம். ஈயப்பாத்திரம் இருந்தால் ஏன்னா மாவு பிசைய வச்சுக்கோங்க. ரைட்டு, இப்போ எப்படி செய்வோம் என்று செய்முறையை பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சுக்கணும். அடுப்பை பற்ற வச்சிங்களா? பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி இண்டாலிய கடாய் இல்லை இரும்பு கடாய் ஏதோ உங்கள் வீட்டில் இருக்கோ அதை போடுங்க. போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். ஊற்றிட்டிங்களா? இதில் என்ன பண்ணுங்கள், நம்ம செய்ய வேண்டிய வேலை, எண்ணெய் காய்ந்த பின்பு அதில் சிறிது உளுந்து, கொஞ்சம் கடலப்பருப்பு, அப்புறம் சிறிதளவு கடுகு. என்ன போயிட்டேன். தேவையான அளவு கடுகு போட்டுக்கொள்ள வேண்டும். கடுகு, பிறகு இந்த கருவேப்பிலை கொஞ்சம் அது தடவி போட வேண்டும். என்னென்ன போட்டுருக்கேன்? கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் எல்ஜி தூள். இது எதுக்கு போட்டுச்சுன்னா, நம்ம கடைசியாக செஞ்ச பிறகு அதில் போட்டு மேலே பிரட்டுறது. ஏன்னா அப்போது ஒரு எண்ணெயை வந்து வேஸ்ட் பண்ணணும். எண்ணெயிலே நம்ம வேலை முடிக்கணும். ஒரே கலர் 2 மாங்காய் அடிக்கணும் பண்ணணும். அது முடிச்சா
இனிமேல் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம வீட்டில் சட்னி செஞ்சாலும் போட்டுக்கலாம், இல்லை எதை தாளிக்கிறோமோ தேங்காய் சாதமோ இல்லை லெமன் ரைஸோ எதை செஞ்சாலும் கொஞ்சம் அப்படி எடுத்து வச்சுக்கணும்னா நம்ம போடுவோம். அதுதான் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கணும். இந்த மாதிரி அப்புறம் திருப்பி மறந்துடணும் நமக்கு. அதனால் போட்டோமா. இப்போ என்ன பண்ணணும், முதலில் கடலைப்பருப்பை நன்றாக போட்டு வதக்க வேண்டும். நல்லா போட்டு ஃப்ரை அப்படி கடலைப்பருப்பு சீக்கிரம் வாங்க, அந்த உளுந்து மட்டும் சீக்கிரம் வதங்காது. அது என்ன பண்ணால் அடுத்து உளுந்து ஆஞ்சி வச்சுருக்க மிளகாவை பிச்சு தலையில் போடணும். மிளகா எந்த மிளகானா போடலாம், குண்டு மிளகா போடலாம், நீட்ட மிளகா போடலாம், உங்களுக்கு எந்த மிளகா கிடைக்கோ அதை போடுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. காரம் நிறையா வேணால் நிறைய மிளகா போடுங்க. குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ணும், எல்லோரும் சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் மிளகா குறைச்சி போடுங்க. இப்போ எல்ஜித்தூள் கொஞ்சம் அதில் போடுங்க. அது வந்து தாளிச்சது போடுறது. இது நம்ம தேங்காய் பொடிக்கு போடுறது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி போடுறோம். போட்டு கிளறமா எண்ணெய் எல்லாம் செவக்குதா, நல்லா செவந்து தருவாங்க. பழத்தை என்ன பண்ணோம், திரி வச்சுக்கோங்க. பாருங்கள் தேங்காய் பூ இது பார்த்திங்கன்னா எவ்வளோ திரி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கிரேட்டரில் சீக்கணும், அப்படி இல்லை இந்த இதில் எடுத்துக்கணும். நம்ம இது போல் சுரண்டோம்ல தேங்காய் திரிக்கணுங்களா, அதில் போடுங்க. இல்லை அருவாமனையில் கூட அது இருக்கும், அதை கூட போட்டுக்கலாம். அதோட கிண்ணலாம் அருவாமனை பழக்கம் இல்லாதவங்க இதை பண்ணுங்கள். இது வரைக்கும் அடுப்பை கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஸ்லிம் ஆகும். இதான் கூடுமான வரைக்கும் கைகாலெலாம் சுட்டுக்காமல் இந்த மாதிரி கொரடா கரெக்டாக பிடிச்சிக்கணும். கொரடாவோ துணியோ. இதுதான் பாம்பன் தோப்பு தேங்காய் பொடி. இது என்னெல்லாம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் சுண்டலை வச்சிங்களா, இதை அப்படியே மேலே தூவி விட்டுலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போ நான் இன்னொரு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டுவேன். எதுக்குன்னா அந்த கடலைப்பருப்பு இதெல்லாம் உடஞ்சதுன்னா சாத்தெல்லாம் பிணையறதுக்கு சுண்டல்லாம் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அதனால் இப்படி போட்டு கிளறிட்டோமா. இப்போ ஒரு வாரம் 10 நாள் ஆனாலும் அது கெட்டே போகாது. இதை கூடுமான வரைக்கும் சன்ஃப்ளவர் ஆயிலில் செய்யுங்க. பாம் ஆயிலில் செஞ்சிங்கன்னா பூக்கும், ஒரு மாதிரி அப்படியே வெண்ணெய் மாதிரி மேலே பூத்துக்குங்க. அதனால் அதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணிங்க. நான் பாம் ஆயிலை அதை யூஸ் பண்ணாங்கன்னா அப்படிலாம் சொல்லலை. சன்ஃப்ளவர் ஆயிலில் பண்ணிங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயிலில் நல்லெண்ணெய் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்து போட வேண்டிய பொருள் லைட்டாக மஞ்சத்தூள். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், குட்டி ஸ்பூனில் மஞ்சத்தூள். அப்புறம் நம்ம வீட்டில் அரைத்து வைத்த மிளகாய் பொடி நல்லா 1 ஸ்பூன் போடுங்க. தைரியம் ஒன்றா வரும், ஏன்னா அது கெட்டு போகாமல் இருக்குது தான் வரும். அடுப்பை ஸ்லிம்மில் வச்சணும். அப்போ தான் என்ன ஆகும், அடி பிடிக்காமல் இருக்கும், டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும். இப்போ உங்களுக்கே ஒரு டேஸ்ட் அப்படியே வாசனை வர பாருங்க, மூக்கில் லேசாக வருதா, அந்த தேங்காய் வறுத்தா ஒரு வாசனை வர பாருங்க, அது மிளகாத்தூள்லாம் சேர்ந்த ஒரு வாசனை அப்படி கும்முன்னு வரும். எண்ணெய் கரெக்டாக ஊற்றிருக்கோம். கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாம் போட்டாச்சு. மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போடுவோம்.
போதுமா? இப்போ என்ன பண்ணோம், இப்படி லைட்டாக கூடு கட்டி அடுத்த ஸ்லிம்மில் தானே வச்சுக்கலாம். போட்டு தட்டை வந்து லேசாக போட்டு ஒரு மூடி விட்டோம் என்றால் இதை அப்புறம் ஆற வைக்கணும். இப்போ இது மாதிரி கடைசி என்ன பண்ணுறோம், தேவையான அளவு கல்லுப்பு, கூடுமான வரைக்கும் கல்லுப்பை யூஸ் பண்ணுவோம். அதான் உடல்நலக்கேடு வராது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். கல்லுப்பு போடாதா இப்போ போட்டு வரணும். ஆனால் முதல்ல போட்டிங்கன்னா வெடிக்கும் கல்லுப்பு. இப்போ இதோட போட்டு வறுத்தோன்னா வெடிக்க மாட்டேன். பாம்பன் தோப்பு தேங்காய் பொடி ரெடி. இப்போ என்ன பண்ணாத, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து தேங்காய் திருவி வச்சு இதில் போட்டு ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டோன்னா அதான் பாம்பன் தோப்பு தேங்காய் பொடி. இதை சுண்டலுக்கு போடலாம், சாதம் கட்டி அனுப்பலாம், தோசையில் போட்டு சுடலாம். வேணால் தோசைக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா சட்னியாகவும் போட்டுக்கலாம். நன்றி, வணக்கம். எல்லாரும் செஞ்சு பாருங்கோ.